عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. وقال نبينا صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. சந்தைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்கள் சொல்வர்களே, அல்லாஹ்வுடைய மாதம் கிருபையினால் புனிதமிக்க இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் சில விஷயங்களை, சில பொருட்களை தன்னுடைய அத்தாட்சிகளாக ஆக்கியிருக்கிறார். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது, இன்னல் ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ், நிச்சயமாக ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று சொல்லி காண்பிக்கிறார். அதே போன்று இந்த பூமியில் சில விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடையாள சின்னங்களாக இருக்கிறது. உதாரணத்திற்கு மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், மினாராக்கள், முஸ்லிம்கள் அணியக்கூடிய தொப்பிகள், தாடிகள், இவைகள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடையாளங்களாக, அடையாள சின்னங்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதை கண்ணியப்படுத்துவது இறையச்சத்தின் வெளிப்பாடு என்பதையும் குர்ஆன் சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்லி காண்பிக்கிறது. ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது உள்ளங்களில் உள்ள இறையச்சத்தின் அடையாளம் என்பதாகவும் திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காண்பிப்பதை நாம் இந்த இடத்தில் யோசித்து பார்க்கிறோம். மஸ்ஜிதுகள் என்பது அடையாள சின்னம் என்பதை தாண்டி இந்த உம்மத்தின் ஆணிவேர் என்று சொல்லலாம், இஸ்லாத்தின் அஸ்திவாரம் என்று சொல்லலாம். மஸ்ஜிதுகளை கொண்டுதான் ஒரு ஊரிலே முஸ்லிம்களின் தலைக்கட்டுகள் அதிகமாகிறது. முஸ்லிம் உம்மத் பல்கி பெருகுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். 14 நாட்கள் பயணம் முடித்த அந்த தருவாயில் மதீனாவினுடைய புறநகர் பகுதியான குபா என்ற பகுதியை அவர்கள் போய் தங்குகிறார்கள். மதீனாவினுடைய முதல் பிரவேசம். அங்கு தங்கி முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த காரியம் ஒரு மஸ்ஜிதை உருவாக்கினார். அதைத்தான் மஸ்ஜித் குபா என்று இன்று வரைக்கும் பிரபல்யமாக அழைக்கப்படுகிறது. மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த பூமியில் கட்டி எழுப்பப்படும் ஒரு ஆன்மீக தலங்கள். இந்த உலகத்தில் முதலாக எழுப்பப்பட்ட இறை இல்லம் காபா என்பதாக குர்ஆனும் ஹதீஸிலும் குறிப்பிடப்படுகிறது. இன்ன அவ்வள பைத்தி உஸிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கா. மக்கா என்ற மக்காவிலே முதலாக ஒரு இறை ஆலயம்
கட்டி எழுப்பப்பட்டது அல்லாஹ்வை வணங்குவதற்காக. புகாரியில் வரக்கூடிய ஒரு நபிமொழி, அபூ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், பூமியில் முதலாக கட்டப்பட்ட பள்ளி மஸ்ஜித் எது? மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னார்கள், புனித கஅபா. அதற்கு பிறகு எது என்று கேட்டார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் என்று சொன்னார்கள். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளி கால அளவு எவ்வளவு என்று கேட்டார்கள். 40 வருஷம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். பைத்துல் முகத்தஸை யார் கட்டியது? வரலாற்றில் பிரபலமாக சொல்லப்படும் 2 நபர்கள், சையீதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இந்த நபிமொழியை நாம் படித்து யோசிக்கும் போது ஆதம் காலத்திலேயே பைத்துல் முகத்தஸ் உருவாக்கப்பட்டு விட்டது, அதனுடைய அஸ்திவாரம் போடப்பட்டு விட்டது என்பதை நம்மால் யூகிக்க முடியும். வரலாற்றை எழுதுகிறார்கள், அபூ பஷர் மனித குலத்தின் தந்தை என்று போற்றப்படும் ஆதம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை விரும்பினார்கள். இன்னொரு அறிவிப்பின்படி நூஹனுடைய மகன் சாம் என்பவர் அந்த பைத்துல் முகத்தஸை கட்டினார் என்ற குறிப்பும் நமக்கு தரப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மஸ்ஜிதுகள், ஆக சிறந்த மஸ்ஜிதுகள் 3 மஸ்ஜிதுகள். முதலாவது மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது மஸ்ஜிதுல் நபவி, மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிகளுக்கும் தனித்தனியான அந்தஸ்து உண்டு. மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாஹில் ஒருவர் 2 ரக்காயத் தொழுதால் அது மற்ற பள்ளியில் தொழக்கூடிய 1,00,000 2 ரக்காயத்திற்கு சமமான நன்மையை தரக்கூடும். அதனால்தான் உலகம் முழுக்க வரக்கூடிய ஈமானிய சுண்ணங்கள் அங்கு படையெடுத்து செல்கிறார். முக்கியமான காரணம் அது. இரண்டாவது மஸ்ஜிதுல் நபவி, மதீனாவில் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கப்பட்ட மஸ்ஜிதுல் நபவி. மஸ்ஜிதுல் நபவியில் ஒருவர் 2 ரக்காயத் தொழுதால் அது மற்ற பள்ளிகளில் தொழப்படும் 1000 தொழுகைகளுக்கு சமமானது. பைத்துல் முகத்தஸ் அங்கு 2 ரக்காயத் தொழுதால் அதை மற்ற பள்ளிகளில் தொழப்படும் 500 தொழுகைகளுக்கு சமமானது. இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்வார்கள், லாட்டு சத்து ரிஹாது இல்லா இலா ஸலாஸத்தி மஸாஜித். இந்த 3 பள்ளிகளை தவிர வேற எந்த பள்ளிக்கும் நன்மையை நாடி பிரயாணம் செய்யக்கூடாது. உலகத்தில் இந்த 3 பள்ளிகளை தவிர்த்து எத்தனை கோடி கட்டப்பட்ட பள்ளியாக இருந்தாலும், சாதாரண ஓலை குடிசையில் கட்டப்பட்ட பள்ளியாக இருந்தாலும் அது 2மே அந்தஸ்தில் சமமாகும். கண்ணாடியிலே கட்டியிருக்கிறார்கள், கோடிக்கணக்கான செலவு செய்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு பேரித்த மர ஓலையை தேய்ந்து ஒரு பள்ளி உருவாக்கி இருக்கிறார்கள், 2மே சமமாகும். அது எந்த விதமான அந்தஸ்திலே உயர்வு தாழ்வு கிடையாது. இந்த 3 மஸ்ஜிதுகளுக்கு மாத்திரம் இந்த உலகத்தில் தனியான ஒரு அந்தஸ்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு மஸ்ஜித் வருகிறது, மஸ்ஜித் குபா. மதீனாவில் நுழைந்தவுடன் பெருமானார் உருவாக்கிய மஸ்ஜித் குபா சொன்னார்கள், ஸலாத்து ஃபீ மஸ்ஜித் குபா தஅஜிலு உம்ரா. மஸ்ஜித் குபாவில் ஒருவர் 2 ரக்காயத் தொழுதால் அது ஒரு உம்ராவிற்கு சமமான நன்மையை தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மஸ்ஜித் குபாவிற்கு செல்வார்கள், 2 ரக்காயத் தொழுவார்கள், தொழுது விட்டு வருவார்கள். புகாரில் வருகிறது, காண எதீக ராக்கிபன் வ மாஷியன். சில நேரங்களில் நடந்தும் போவார்கள், சில நேரங்களில் வாகனத்திலும் செல்வார்கள். ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும் மஸ்ஜித் நபவிக்கு மஸ்ஜித் குபாவுக்கு. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமானார் செய்தது போன்று மஸ்ஜித் குபாவுக்கு செல்வார்கள், 2 ரக்காயத் தொழுவார்கள், தொழுது விட்டு உம்ராவின் நன்மையை அடைந்து கொள்வார்கள். மஸ்ஜித் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எப்போதும் அவருடைய உள்ளத்தில் அந்த உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஓடி இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்று சொல்வார்கள். அதைத்தான் நாமும் சொல்கிறோம், மஸ்ஜித் இல்லாத ஊரில் ஒரு முஸ்லிம் வசிக்க கூடாது, வாழக்கூடாது. மஸ்ஜித் என்பது
நமக்குள் ஒரு ஆன்மீக தேட்டத்தை எப்போதும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய மகத்தான ஒரு சாதனம். நாளை வறுமையில தியாகத்து நாளில எந்த நிலமும் இல்லாத ஒரு மகசர் பெருவழியில் 7 நபர்களுக்கு மாத்திரம் அரசுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பார். அதில் ஒருவர் கல்புகும் அல்லவும் வில் மசாஜி, அவருடைய உள்ளம் எப்போதும் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டிருக்கும். என்ன அர்த்தம்? அவர் வேலையில் இருப்பார், வீட்டில் இருப்பார், வெளியூரில் இருப்பார், பயணத்தில் இருப்பார். எங்கு இருந்தாலும் அவருடைய சிந்தனை தொழுகையின் மேல் இருந்து கொண்டே இருக்கும். தொழுகை நேரம் வந்துட்டா உடனே பள்ளிவாசலுக்கு போகும் என்ற உணர்வோடு அவர் இருந்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாளை வறுமை அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழலை தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அதே ஷரீஃபில் வருகிறது, வீட்டிலிருந்து பள்ளிக்கு நடந்து வரக்கூடிய மக்கள், இஷாவிற்கு மஜருடைய அந்த இருள் பெருவழியில் இருள் நிறைந்த நேரத்தில் வரக்கூடிய மக்களுக்கு பெருமானார் சொன்ன சுப செய்தி, பஷ்ஷிரு அல் மஷாயின ஃபில் ஸுலமி இலல் மசாஜித். பள்ளிவாசல்களுக்கு இருளில் நடந்து வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள், அவர்கள் நூறி தாமி யௌமல் கியாமா. இருள் நேரத்தில் உலகத்தில் பள்ளிக்கு தொழுகைக்காக வர்றாங்க. நாளை வறுமையில் கியாமத்து நாளில் பரிபூர்ணமான ஒளியோடு அவர்கள் வருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, மன் கதா இலல் மஸ்ஜிதி வராஹ, யார் ஒருவர் காலையும் மாலையும் பள்ளிக்கு வந்து செல்கிறாரோ அல்லாஹு லஹு நுஸுலஹு மினல் ஜன்னah குல்லமா கத அவ் ராஹ. காலை மாலை அனுதினமும் பள்ளிக்கு வந்து செல்லக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் அவருக்கான கந்துமிடத்தை சொர்க்கத்தில் தயார் செய்து கொண்டே இருக்கிறார். தொழுகையாளர்களுக்கு பள்ளியோடு தொடர்புள்ள மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சொர்க்கத்தில் அவர்களுக்கான மாளிகையை தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறார். பள்ளிக்கு வந்து செல்வதை இந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் ஒரு பள்ளியை உருவாக்கினால் சொன்னார்கள், மன் பனா மஸ்ஜிதன் யதுஸலி பிஹி வஜ்ஹல்லாஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒரு மஸ்ஜிதை கட்டுவானோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான், சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். இன்னொரு அறிவிப்பு வருகிறது, மன் பனல்லாஹு மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னah. சொர்க்கத்தில் அல்லாஹ் அதை போன்ற ஒரு வீட்டை, ஒரு கட்டிடத்தை, ஒரு இல்லத்தை அல்லாஹ் அவருக்கு கட்டுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். பள்ளி கட்டுறதுன்னு சொன்னா பிரம்மாண்டமாக என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அதே ஷரீஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள், மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி, ஒருவர் அல்லாஹ்விற்காக ஒரு வீட்டை கட்டுகிறார், கமஃபஹி ஃபதாத்தி அவ் அஸ்வர, காடை முட்டையை போன்று அல்லது அதை விட சிறியதாக, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தருகிறார். சிறிய ஒரு பள்ளிவாசலாக இருந்தாலும் அதற்காக முயற்சி செய்து ஒரு முஸ்லிம் அதை உருவாக்கினால் அவருக்கும் சொர்க்கத்தில் பிரம்மாண்டமான மாளிகை காத்திருக்கிறது. மஸ்ஜிதை எங்கு கட்டுவது? பூமி முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாக ஆட்சி தரப்பட்டது. சொன்னார்கள், ஒரு ஜுஇலத்தில் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, அல்லாஹ் எனக்கு பூமியை முழுக்க மஸ்ஜிதாக பரிசுத்தமான இடமாக ஆட்சி தந்திருக்கிறான். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய திருப்பதி ஷரீஃப் வரக்கூடிய ஒரு நபிமொழி, பள்ளியை எங்க கட்டணும்? அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பினாஇல் மசாஜிதி பிதுவரி, வீடுகளுக்கு கூடிய இடங்களில் மஸ்ஜிதுகளை நீங்கள் கட்டுங்கள், அதை சுத்தமாக வையுங்கள், அதை நறுமணமாக பராமரியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 செய்திகளை குறிப்பிடுகிறார். வீடுகள் இல்லாத இடத்துல பள்ளி கட்டக்கூடாது. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். 2 வீடு இருக்குது, 3 வீடு இருக்குது, லட்சக்கணக்கில் ஒரு தூர் செஞ்சு என்ன செய்யக்கூடாது? பள்ளிவாசல் கட்டக்கூடாது. எந்த தேவையோ ஒரு 50 வீடுக்கு உதாரணத்துக்கு அங்கதான் மஸ்ஜிது கட்டணும். அங்குள்ள மக்களிடமிருந்து அந்த குரல் ஒழிக்க வேண்டும். எப்படி? எங்களுக்கு ஒரு இறை இல்லம் வேண்டும், நாங்கள் தொழ வேண்டும், ரப்பிடம் அற வேண்டும்,
இந்த குழந்தைகள் ஓத வேண்டும், மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும். இந்த உணர்வு, இந்த எண்ணங்கள் அங்கு வாழக்கூடிய மக்களிடமிருந்து எழ வேண்டும். எங்கோ ஒரு நபர் வந்து ஒரு இடத்தை பிடித்து நான் பள்ளிவாசல் கட்டுறேன் என்று சொல்லி ஒரு இடத்தில் மஸ்ஜிதை கட்டுகிறேன் என்ற பெயரில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது. அவர்கள் குழப்பவாதிகள், விஷமிகள். சமூகத்தில் அவர்கள் களை எடுக்கப்பட வேண்டிய தீய சக்திகள். எத்தனை இடங்கள், எத்தனை ஊர்களுக்கு நபர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள். முஸ்லிம் நபர்கள் போலி பெயரில் வசூல் செய்து பள்ளி என்ற பெயரில், மஸ்ஜித் மதரசா என்ற பெயரில் எத்தனையோ இடங்கள் நடக்கிறது. ஆனால் அவர்களை இனம் கண்டு சமூகத்திலிருந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும். அன்பான பெரியவர்களே, ஹதீஸ் ஷரீஃபில் இந்த வார்த்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி யார் பள்ளி கட்டுவாரோ, நோக்கம் என்று சரியாக இருக்கிறது. ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யறது நன்மையாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். நீங்க தொழுகைக்கு ஒருத்தர் பார்க்கிறாரு, தொழுகையை அழகா தொழுகைக்கு ரொம்ப நேரம் கூசுண்டு ஹதீஸ் வருகிறது, மன் ஸல்லா யுராயி ஃபகத் அஷ்ரக. யார் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி தொழுகிறானோ அவன் இணை வைத்து விட்டான். தொழுகை நன்மையான காரியம், அல்லாஹ்விற்கு பிடித்தமான இபாதத். ஆனால் நோக்கம் மாறினால் அந்த அமல் கெட்டுவிடும். நாம் இந்த விஷயத்தை மிகுந்த ஆழ்ந்த கவனத்தோடு யோசிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஷரியத் என்பது நோக்கத்தை மிக கவனமாக பார்க்கிறது. ஸல்லல்லாஹு சொல்வார்கள், மன் அக்ரஜ அதாபில் மஸ்ஜிதி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. பள்ளியை கட்டினால் மாத்திரமல்ல, பள்ளியின் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை ஒருத்தர் அகற்றினாலும் அல்லாஹ் அவருக்கும் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தருகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நபிமொழி. பள்ளியில் ஒரு தூசி கிடக்கிறது, ஒரு குப்பை கிடக்கிறது, நாம் பார்க்கிறோம், உடனே எடுத்துக்கொண்டு போய் வெளியில் போட்டு விட்டாலும் அவருக்கும் இந்த சுபச்செய்தியின் நன்மை கிடைக்கும். இப்னு மாஜாவில் வரக்கூடிய அறிவிப்பு. அன்பான பெரியவர்களே, ஸல்லல்லாஹு காலத்தில் ஒரு பெண்மணி மஸ்ஜித் நபவியை சுத்தப்படுத்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு பார்க்கிறார்கள், அந்த பெண்மணியை காணவில்லை. கேட்டார்கள், அந்த பெண்மணி எங்கே போய்விட்டார்? யா ரசூலுல்லாஹ், அவர் நேற்று வஃபாத் ஆகிவிட்டார், அவரை நாங்கள் இரவோடு இரவாக அடக்கம் செய்து விட்டோம். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, எனக்கு தெரியப்படுத்திக்க கூடாதா? அவர் கபர் எங்க இருந்து காட்டுன்னு சொன்னாங்க. காட்டப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு நேரடியாக சென்று அந்த கபருக்கு பக்கத்தில் அந்த பெண்மணிக்காக தொழுது துஆ செய்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸிலே பார்க்கிறோம். பள்ளியை சுத்தப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கண்ணியம். அன்பிற்குரிய பெரியவர்களே, குர்ஆனிலே ஒரு பள்ளியை பற்றி வருகிறது. அல்லாஹ் அந்த பள்ளியை இடிக்குமாறு உத்தரவு போட்டார். மஸ்ஜிதுங்கிறது சில பேர் என்ன சொல்றாங்க, பள்ளி கட்டுறது நல்ல விஷயம் தானாங்க, அதை ஏங்க தடுக்கிறீங்க, அதுல என்ன தவறு இருக்குது? பள்ளி கட்டுறது நல்ல விஷயம் தான், ஆனால் எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். நல்ல நிய்யத்தோடு கட்ட வேண்டும், தேவையுள்ள இடத்தில் கட்ட வேண்டும். நிய்யத்தும் சரியில்லை, தேவையும் இல்லை, அங்கு உள்ள மக்கள் யாரும் பள்ளி வேறோடு கேட்கல, யாரும் உங்க பள்ளி கட்டணும்னு சொல்லவும் இல்லை. சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து ஒரு இடத்தில் பள்ளி என்ற பெயரில் வசூல் செய்து அதை தவறாக மிஸ்யூஸ் பண்ணுவதை நாம் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. இதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். மஸ்ஜித் குபாவுக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹி காலத்திலேயே ஒரு பள்ளி கட்டப்படுகிறது. முனாஃபிக்குகள் கட்டினார்கள். பாருங்க, இஸ்லாத்தின் துவக்க காலத்துல ரசூலுல்லாஹி மதீனாவுக்கு போயிருக்கிறாங்க. முதல் பிரச்சனை வருது. மஸ்ஜித் குபாவை கட்டி ரொம்ப இபாதத்தோடு பயபக்தியோடு நாட்கள் போய்கொண்டிருந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் உள்ளத்துல குஃப்ரையும் உதட்டில் ஈமானையும் வைத்துக் கொண்டிருந்த வேடதாரிகள், வேஷதாரிகள், இஸ்லாத்தின் துரோகிகள் சொல்லப்போனார். அவர்கள் துரோகிகள், கூட இருந்து குடிபறிக்கக்கூடிய குண்டநடிகள். அந்த முனாஃபிக்குகள் அபூ ஆமீர் என்ற ஒருவர் தலைமையில் 12 பேர் கொண்ட குழு பள்ளியை கட்டி எழுப்பிவிட்டது. பள்ளி கட்ட போறாங்க, இது கட்டிட்டாங்க. குர்ஆன் சூரத் தௌபால 107வது வசனத்தில் வருது, வல்லதீன தஹது மஸ்ஜிதன் ஸிராரன். மஸ்ஜித் ஸிரார் என்று அல்லாஹ் அதன் பெயரை வைத்து விட்டார்.
இடையூறு தரக்கூடிய மஸ்ஜித். எதற்காக கட்டினாங்க? காபிர்கள் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த இடத்தில் பள்ளியிலே ஆலோசனை செய்வதற்காக. தப்ரீகம் பைனல் முஃமினீன, முஃமின்களுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹ்வை வந்து கூப்பிட்டாங்க. நபியே நீங்க வந்து தொழுகை நடத்துங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்து நபியே நீங்கள் லா தகும் ஃபீஹி அபதா, எக்காலம் அந்த பள்ளியில் போய் நீங்கள் தொழாதீர்கள், அந்த பள்ளியை இடித்து அப்புறப்படுத்துங்கள். உத்தரவு வந்தது, உத்தரவு சஹாபாக்கள் பறந்தது, பள்ளி இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது. முனாஃபிக்கள் நீங்க கேட்டீங்கன்னா ஏன்பா நீங்க பள்ளி கட்டினீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? இன் அரதுனா இல்ல ஹுஸ்னா. இன்று சில புரியாத மக்கள் சொல்வதை போன்று அந்த முனாஃபிக்களும் சொல்லி முஸ்லிம்களை ஏமாற்றுவார்கள், ஏமாற்றினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் நன்மையை தவிர வேற எதையும் நாடல. பள்ளி கட்டுறது நல்ல விஷயம் தானே, பக்கத்தில் இருக்கும்போது தொழுது போறது இல்லை, தூரமா போக வேண்டியது இல்லை. இதே காரணத்தை அவர்களும் சொல்வார்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வாகிய நான் சாட்சி சொல்கிறேன், அவர்கள் பொய்யர்கள். அல்லாஹ்வுடைய ஓபன் ஸ்டேட்மெண்ட். முனாஃபிக்கள் நம்பாதீங்க, அவர்கள் துரோகிகள், சமுதாயத்தில் அழிக்கக்கூடிய வேஷகாரிகள். பெருமானார் காலத்தில் இது போன்ற சதி செயல்கள் அரங்கேறி இருப்பது இந்த உம்மத்திற்கு ஒரு பாடம், ஒரு எச்சரிக்கை. அன்பான பெரியவர்கள், இப்போ போட்டிக்காக ஒரு பள்ளி கட்டப்படக்கூடாது, தேவையில்லாத இடத்திலும் ஒரு மஸ்ஜித் கட்டப்படக்கூடாது. எங்கு தேவையோ அங்கு மாத்திரம் அங்கு உள்ள மக்கள் எங்களுக்கு ஒரு மஸ்ஜித் வேண்டும் என்று அவர்களாக முயற்சி செய்து அதற்காக முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அதுபோன்ற இடங்களில் ஒரு 20 வீடு இருக்குது, 30 வீடு இருக்குது, ஒரு பள்ளி கட்டினா முஸ்லிம்களின் ஜனத்தொகை அதிகமாகும். முஸ்லிம்கள் மைனாரிட்டியாக இந்த பகுதியில் இருக்கிறார்கள், ஒரு மெஜாரிட்டியாக மாறுவார்கள் என்ற தூரநோக்கு சிந்தனையோடு உண்மையான எண்ணத்தோடு ஒரு குலம் ஒதுக்குமானால் அது போன்ற இடங்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கலாம், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அன்பான பெரியவர்கள், மஸ்ஜித் என்பது ஒரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க அது ஈமான் சார்ந்தது, அல்லாஹ்வுடைய உரிமையை சார்ந்தது. குர்ஆனில் சூரத்துல் ஜின்னில் நீங்கள் எடுத்து பாருங்கள், பள்ளிவாசல்கள் யாருக்கு சொந்தம்? வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாஹ்விற்கு சொந்தம். உலகத்தில் எவ்வளவு பிரமாண்டமாக எத்தனை கோடிகளை கொட்டி கட்டினாலும் யாரும் மஸ்ஜிதுகளுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அதனால்தான் இஸ்லாம் சொல்கிறது, ஒரு பள்ளியை கட்ட நினைக்கிறீர்களா, முறைப்படி அந்த இடத்தை கிரையம் கொடுத்து வாங்குங்கள். இன்னொரு இடத்தை அபகரித்து பள்ளி கட்டக்கூடாது. ஷரியத்துடைய சட்டம் மற்ற மதங்களில் செய்வது போன்று ஒரு புறம்போக்கு இடத்துல செய்யலாம் இல்லையா? மஸ்ஜித்கள் அப்படி எழுப்பப்படக்கூடாது. அது முழுக்க முழுக்க இறை பக்தியோடு, இறை உணர்வோடு, இறை அச்சத்தோடு நியாயமான வழிகளில் மஸ்ஜிதுக்கான இடம் முறையாக வாங்கப்பட்டு அது அல்லாஹ்விற்காக என்று வக்ஃப் செய்யப்பட்டு அந்த இடத்தில் ஒரு பள்ளி கட்டி எழுப்பப்பட்டு அங்கு தொழுகைகள் நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக மாறும். அன்றைக்குரிய பெரியவர்களே, மஸ்ஜிதுகள் விஷயத்தில் நாம் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மஸ்ஜித் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சஜ்தா செய்யும் இடம், சிரம் பணியும் இடம். சிரம் பணிதல் மார்க்கத்தில் அல்லாஹ்வை தவிர யாரும் சிரம் பணியக்கூடாது. ஷரியத்துடைய சட்டம். தலை வணங்கக்கூடாது. ஒரு மனைவி கணவனுக்கு சஜ்தா செய்யக்கூடாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு தலை வணங்கக்கூடாது. பெற்றோர்கள் கண்ணியப்படுத்தவும், பெற்றோர்கள் சொல்லுக்கு கட்டுப்படவும், பெற்றோர்களுக்கு எல்லா விஷயத்தினோடு இணங்கி செயல்படவும், மனம் நோகாமல் நடக்கணும். ஆனால் சஜ்தா செய்யக்கூடாது. மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவர்களை மரியாதை செய்ய வேண்டும். ஆனால் தலை வணங்கக்கூடாது. தலை வணங்குதல் என்ற வணக்கம் இறைவனுக்கு மாத்திரம் மட்டும்தான். அல்லாமா அபுல் சமர்பதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தையுல் வாசின் என்ற நூலிலே 15 விஷயங்களை எழுதுகிறார்கள். மஸ்ஜிதில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் 15 செய்திகள். முதலாவது, பள்ளிக்குள் நுழைந்தவுடன் சலாம் சொல்ல வேண்டும். யாருமே இல்ல பள்ளிக்குள்ள அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று
பொதுவாக யா அல்லாஹ் நல்லடியார்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்ற வார்த்தையை சொல்லிக் கொள்ளலாம். பள்ளிக்குள் நுழைந்தவுடனே உட்கார்வதற்கு முன்பாக தொழுது கொள்வது சிறந்தது. பள்ளிக்குள் வாங்குவது விற்பது கூட. நான்காவது, பள்ளிக்குள் வாளை தொங்கவிடக் கூடாது என்று எழுதுகிறார். இன்றைக்கு சில பேர் இந்த ஹெல்மெட்டை தூக்கி வந்து பள்ளிக்குள்ள வைக்கிறாங்க. அப்படி வைக்கக்கூடாது. உள் பள்ளிக்குள்ள வைக்கக்கூடாது, வெளிப்பள்ளியில வச்சுக்கலாம். ஐந்தாவது, தவறிய பொருட்களை பள்ளிவாசலில் வந்து தேடக்கூடாது. ஆறாவது, திக்கரை தவிர மற்ற விஷயங்களில் சப்தத்தை உயர்த்தக்கூடாது. ஏழாவது, உலக பேச்சுக்களை மஸ்ஜிதில் பேசக்கூடாது. எட்டாவது, பிடலிகளை தாண்டி முன்பாக வரக்கூடாது. இடத்திற்காக தொழும் இடத்திற்காக சண்டை போடக்கூடாது. பத்தாவது, சப்பில் நிற்கும் போது அடுத்தவருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடாது. 11வது, யாராவது தொழுகும் போது குறுக்கே செல்லக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தொழிலாளிக்கு இடையூறு இல்லாம அவருடைய கவனம் சிதறாம நாம தொழிலாளிக்கு குறுக்கே போகாம ஓரமாக போய்க்கிறோம். 12வது, எச்சில் துப்பக்கூடாது. 13வது, விரல்களை விரித்து வண்ணம் அமரக்கூடாது. 14வது, விவரம் தெரியாத குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து வரக்கூடாது. அசுத்தமான பொருட்களை பள்ளிக்குள் கொண்டு வரக்கூடாது. பைத்தியம் பிடித்த நபர்களை பள்ளிக்குள் அழைத்து வரக்கூடாது. இவைகளை தவிர்க்க வேண்டும். 15வது, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். 15 ஒழுக்கங்களையும் மஸ்ஜிதில் ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக பேண வேண்டும். மஸ்ஜித் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய ஈமானை அதிகரித்து செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக தலம். எப்போதும் பள்ளிக்குள் நுழையும் போது நாம் வலது காலை வைத்து பிஸ்மில்லாஹ் சொல்லி ஸலவாத் சொல்லி துஆவை ஓதி 5 சுன்னத்துகளை பின்பற்றிய வண்ணம் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு பள்ளிக்குள் நுழையும் போது நீங்கள் எந்த அமலும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படும். இந்த சிறப்பு உலகத்துல பள்ளிவாசலை செய்யறது எங்குமே கிடையாது. ஒருத்தர் ஓதல, குர்ஆன் ஓதல, திக்ர் செய்யல, மார்க்க விஷயங்களை பேசல, சும்மா உட்கார்ந்து இருக்கிறார் பள்ளிவாசல்ல, அவருக்கு நன்மைகள் எழுதப்படும். ஏனென்றால் பள்ளிவாசல் என்பது பூமியில் அல்லாஹ்விற்கு ஆக பிடித்தமான இடம். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அஃதலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹ்விற்கு மிகவும் வெறுப்பான இடம் கடைவீதிகள். கடைவீதிகள் ஏன் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது? பொய் சத்தியம் செய்யப்படும் கடைவீதிகள், பொய் பேசப்படும், ஏமாற்றுதல் நடக்கும், கேலி கூத்துகள் நடக்கும், அட்டகாசங்கள் நடக்கும். கடைவீதிகளில் அல்லாஹ்வை மறந்த நிலை இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அல்லாஹ் அதை வெறுக்கிறான். மஸ்ஜிதுகளை அல்லாஹ் நேசிக்கிறான். மஸ்ஜிதுகள் எப்போதும் சொல்லப்படக்கூடிய இடம், குர்ஆன் ஓதப்படும் இடம், மார்க்க விஷயங்கள் கற்கும் இடம், கற்றுக் கொடுக்கும் இடம், மார்க்க விஷயங்கள் பேசும் இடம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் மஸ்ஜித் சிந்தனையோடு மஸ்ஜிதிற்கு தர வேண்டிய ஒழுக்கங்களை முறையாக பேணி மஸ்ஜிதை கண்ணியப்படுத்துவதை கொண்டு அல்லாஹ்வுடைய மகத்தான அருளையும் அருட்கொடைகளையும் அடையக்கூடிய நல்ல தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாக்குறு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுன்னத்துல்